வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் 20 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, பெரும்பாலை அகழ்வாய்வு தளம் எங்கு அமைந்துள்ளது? பார்த்தீங்கன்னா தருமபுரி. பெரும்பாலை அகழ்வாய்வு தளம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் அமைந்திருக்கு. அடுத்தது, இந்தியாவின் முதல் சுற்றுச்சூழல் உகந்த மாநில தலைமையகத்தை எந்த மாநிலம் அமைத்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலம். இந்தியாவின் முதல் சுற்றுச்சூழல் உகந்த மாநில தலைமையகத்தை எந்த மாநிலம் அமைத்துள்ளது? அசாம். அசாமுடைய முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாந்த பிஸ்வ சர்மா. ஹிமாந்த பிஸ்வ சர்மா. அப்புறம் ஜெனரேட்டிவ் செயற்கை, அதாவது ஜெனரேட்டிவ் செயற்கை நுண்ணறிவு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இதில் இந்த கேரளாவிலே பார்த்தீங்கன்னா முதல் செயற்கை நுண்ணறிவு பள்ளி எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் திருவனந்தபுரத்தில் தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர், அதுவும் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் தான். அந்த முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் பெயர் பார்த்திங்கன்னா ஐரிஸ். அடுத்தது, இராணுவத்தில் தனி ட்ரோன் கிளையை உருவாக்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன். அடுத்ததாக, சீன குடிமக்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்வடார். சீன குடிமக்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்வடார். இறைச்சி அரிசியை உருவாக்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியா. இறைச்சி அரிசியை உருவாக்கிய நாடு, அதாவது இந்த மீட்டி ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மீட்டி ரைஸ்னால் அந்த அரிசியும் அது கூட பார்த்திங்கன்னா பீஃப் செல்ஸ் அப்படின்ற அந்த பீஃபோடைய செல்ஸை பார்த்திங்கன்னா அந்த அரிசி கூடயே அது வளர்கிறப்ப சேர்ந்து ஒரு கலப்பு பயிர் மாதிரி உருவாக்குறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா அந்த மீட்டி ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தென்கொரியாவில் தான் செயற்கையான சூரியனை பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அந்த சூரியனுடைய பேர் பார்த்திங்கன்னா கே ஸ்டார். அடுத்ததாக, ஒரே பாலின திருமணத்தை அனுமதித்த முதல் தென்கிழக்கு ஆசிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. அப்புறம் இந்தியாவில் மிகவும் விலை உயர்ந்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. இந்தியாவில் மிகவும் மதிப்புமிக்க பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. விராட் கோலிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரன்வீர் சிங்கு, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஷாருக்கான். அவங்க இருக்காங்க. அப்புறம் பாலைவனமாக்குதலை எதிர்த்த ஐக்கிய நாடுகளின் மாநாடு. பாலைவனமாக்குதலை எதிர்த்த ஐக்கிய நாடுகளின் மாநாடு, அதாவது UNCCD அப்படின்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு கம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா 1996 நிறுவப்பட்டிருக்கு. அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா தற்போது நிலவீரன் என்ற அங்கீகாரம் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தேஷ் ஷாகோர் என்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு விவசாயிக்கு பார்த்திங்கன்னா இந்த நிலன் வீரன் என்ற அங்கீகாரத்தை பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கு. அடுத்தது, UNHCR இன் உலகளாவிய நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியோ ஜேம்ஸ் என்பவர் தான். அடுத்தது, டோனானிமாப் அப்படின்ற ஒரு மருந்து எந்த நோயை குணப்படுத்த பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சைமர்ஸ். இந்த அல்சைமர்ஸ் அப்படின்னா ஞாபக மறதி நோய், அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது, பிருத்திவிராஜ் தொண்டைமான் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் துப்பாக்கி சுடுதல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் தொடக்க போட்டிக்கு பார்த்திங்கன்னா இவங்க தகுதி பெற்றிருக்காங்க, பிருத்திவிராஜ் தொண்டைமான். அடுத்தது, உலக அகதிகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 20. இதோடைய கருப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகதிகளுடனான ஒற்றுமை. ஓகே காய்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.